ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு திடீர்னு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எப்படி பார்த்தாலும் விஜய் காவேரியை பிரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா இல்லை வழக்கமான சீரியல் போல் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கணுமா இல்லை இந்த சீரியலுக்கு வந்து டிஆர்பி குறையுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கான ப்ரொமோ கொஞ்சம் குழப்பமான ப்ரொமோவாக நார்மலான ப்ரொமோவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோரியை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் ஸ்டோரி எல்லாமே ரொம்பவுமே எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஏன்னா வெண்ணிலாவை எப்படியாவது சரியாக்கணும்னு சொல்லி விஜய் வந்து போராடுவார். பழைய நினைவுகள்லாம் கொண்டு வரணும், டாக்டர் சொன்ன மாதிரிலாம் நடந்துக்குவார். நம்ம தான் லெட்டர் எழுதி வச்சுட்டோமே, எல்லாத்தையும் காவேரி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் விஜய் விட்டு காவேரி தள்ளி தான் இருப்பாங்க. ஏன்னா வெண்ணிலா கூட இருக்கும்போது இவங்க போய் என்ன பேச முடியும்? அதனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். இடையில கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த சூழ்நிலையை வச்சு ராகினி இன்னுமே காவேரியை ரொம்பவுமே எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஒரு சில சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணதுனால அநேகமாக அடுத்த வாரம் லாஸ்ட்டில் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக விஜய் விட்டு காவேரி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரியை ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்து ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஒருவேளை புதுசாக வேறு ஒரு ஸ்டோரி இதுக்குள்ளார கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோரி ரொம்பவுமே நார்மல் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அன்பரசு, அஜய், பசுபதி இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது விஜய் காலி பண்ணணும், இந்த சொத்தெல்லாம் வந்து அவங்க அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் தானே இருக்கிறாங்க. அதனால் நல்லா இருக்கிற ஒரு குருவி கூட்டில் கல் தூக்கி போட்ட மாதிரி, ஒரு தேன் கூட்டில் கல் தூக்கி போட்ட மாதிரி அடுத்து கதை வந்து கலாமுலான்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தா எல்லாம் புரிஞ்சு ஒன்று சேர்ற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ப முடியாது இல்லையா, சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன மாதிரி வேணாலும் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஸ்டோரியை கொண்டு வருவாங்க. விஜய் காவேரி பிரிஞ்சதுக்கப்புறம் யாருமே இந்த சீரியல் பார்க்கல, ரொம்பவுமே டிஆர்பி குறையுது அப்படின்னா டக்குன்னு கொண்டு வந்து ரெண்டு பேத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரியை யோசித்து அந்த ஸ்டோரி பிரகாரம் அதாவது கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வந்தாங்க. ரொம்பவுமே பார்த்தா எரிச்சல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோ விஜய் புரிஞ்சுக்கிட்டு அவர் காவேரியை கூட வச்சுக்கிட்டே வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். காவேரி கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான். அப்படிங்கும்போது ஏன் விஜய் இப்படி பண்ணாருன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இது ஒரு யதார்த்தமான கதை அப்படிங்கிறதுனால நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.